இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செவ்வாய் பயிற்சி பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். மகர ராசியில் செவ்வாய் பயிற்சியாக போகுது. 5ஆம் தேதி இப்போ பிப்ரவரி மாதம் வரப்போகுது இல்லையா? அப்போ 5ஆம் தேதி 2024 இந்த வருடத்தில் இரவு பொழுதில் 9:07 மணிக்கு இது நடக்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேத ஜோதிடத்தில் செவ்வாய் தைரியம் மற்றும் வீரத்தின் காரணின்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது புத்தாண்டில் 2024 தனுசு ராசியில் மாறப்போகுது. செவ்வாய் பயிற்சி பற்றி தகவல்களை பார்த்துடலாம். 2024 ஆண்டில் செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. செவ்வாய் மற்றும் மகரம் ஒரு நபரை வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் உறுதியுடனும் திட்டமிடுதலுடனும் தொடர ஊக்குவிக்குது. மகர ராசி பற்றி பேசணும்னா இது ஒரு பூமி ராசி. இது இலக்குகளை அடையும் தன்மைக்கு பெயர் பெற்ற ராசி. செவ்வாய் மகரத்துக்கு மாறையில் வாழ்க்கையில் நீண்ட கால இலக்குகளை அடைய இந்த ஜாதகக்காரவங்களுக்கு இது ஊக்குவிக்குது. இந்த நபர்கள் முன்பை விட தங்கள் தொழிலில் அதிக அர்ப்பணிப்புடன் வேலை செய்வாங்க. மேலும் பணியிடத்தில் முத்திரைகளை பதிக்க அதிகாரத்தை பெறுவதற்காக விருப்பத்தை வலுப்படுத்துகிறாங்க. மகர ராசி என்பவர்கள் செவ்வாய் பயிற்சி இந்த மக்களை ஒழுங்காகவும் நேர்மையானவர்களாகவும் மாற்றப்போகுது. மேலும் தனது பொறுப்புகளை நிறைவேற்றுறதில் அதிக அர்ப்பணிப்புடன் இவங்க இருக்கிறாங்க. வெற்றியை அடைய கடினமாக உழைக்க தயங்கவே மாட்டாங்க. நேர்மறையான முடிவுகளை அடைய இவங்க தர்க்க ரீதியாகவும் பூமிக்கு கீழும் வேலை செய்வாங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் சமூக மற்றும் உலகளாவிய மட்டத்தையும் பாதிக்கும் செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் அரசு மற்றும் உயர் பதவி வகிக்கும் அதிகாரிகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதில் அனைவரின் கவனமும் இருக்கும். இந்த மக்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றி அடைவதில் ஆர்வமாக இருப்பாங்க. எண்ணங்களில் தெளிவு இருக்கும். உங்கள் வேலையில் ஒரு முறையான திட்டத்தை செயல்படுத்தணும். மேலும் சிந்தனை மிக்க முடிவுகளை எடுக்கணும். இந்த பயிற்சியை பயன்படுத்துவது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். 2024 ஆண்டு தங்கள் விருப்பங்களை ஒருமுகப்படுத்தப்பட்ட மற்றும் தொடர்ச்சியான முயற்சிகள் மூலம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கும். உங்கள் வேலையில் வெற்றி அடைவதில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீங்க. சிவப்பு கிரகம் என்ன அழைக்கப்படும் செவ்வாய் கிரகம் அனைத்து 12 ராசிகளிலும் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த ராசி பயிற்சியின் தாக்கம் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி நம்ம வாழ்க்கையில் பெரிதும் பாதிக்கும். மற்றும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஆற்றல் மிக்கவர்களாகவும் சுய உந்துதல் மற்றும் உறுதியானவர்களாகவும் இருப்பாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்குகளை அடைய ஆபத்துக்களை எடுப்பதிலிருந்து நீங்கள் வெட்கப்படவே மாட்டீங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம். செவ்வாய் கோபம் மற்றும் ஆக்ரோஷம் இது தொடர்பான ராசி. நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப சிந்தனையுடன் செய்யணும். செவ்வாய் கிரக பயிற்சி ஆற்றல் நீங்கள் நேர்மறையாக பயன்படுத்தணும். நீங்கள் சில பெரிய சாதனங்களை செய்ய முடியும். சாதகங்களை செஞ்சு வேத ஜோதிடத்தில் செவ்வாய் மகர ராசியில் உயர்ந்து அதன் விளைவாக ஜாதகத்திற்கு சாதகமான பலனை தர்றாரு. மகர ராசியின் அதிபதி செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் விரோத உணர்வை கொண்டிருப்பாங்க. உணர்ச்சி திருப்தியை கண்டறிஞ்சு உங்களுக்கு சவாலாக கூட இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பொறுமையை சோதிக்கும் மற்றும் கடின உழைப்பு மற்றும் நிலையான முயற்சிகள் இருந்தபோது முடிவுகள் தாமதப்படுது. மகர ராசி செவ்வாய் பயிற்சி இந்த நேரம் உங்களுக்கு புதிய முயற்சிகளையும் வெற்றிகளையும் பெறுவதற்கான நேரமாக அமையும். இந்த சூழ்நிலையில் அர்ப்பணிப்புடன் செயல்படணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆறாரு. இந்த பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்க இருக்குன்னு சொன்னேன். ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனி பகவான் அங்கேயே பயிற்சியாகி ஆட்சி பெற்று இருக்காரு. செவ்வாயும் உச்சம் பெற போகிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கையில் 10ஆம் வீட்டில் ஒரு பாவி இருக்கணும்னு சொன்னாங்க. காலபுருஷ தத்துவத்தில் மகர ராசி 10ஆம் வீடு. அந்த வீட்டில் அதிபதி சனி. மகர ராசி செவ்வாய்க்கு உச்ச வீடு, குருவிற்கு நீச்ச வீடு. செவ்வாய் பயிற்சியால் ஒவ்வொரு ராசிக்கா என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா சில நாட்கள்லையே இவர் மகரத்தில் உச்சம் பெற போகிறாரு இந்த செவ்வாய் பகவான். இதனால் பஞ்சமகா புருஷ யோகமான ருச்சிகை யோகம் உருவாகுது.
பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒருவரின் லக்னத்திலேயோ அல்லது 4, 7, 10ஆம் வீட்டிலேயோ இருந்தார்னா அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் அல்லது ஆட்சி வீடாக இருந்தால் ருச்சிக்க யோகம் உண்டாகுது. பெயர், புகழ், செல்வாக்கு அதிகமாகும். அரசாளும் யோகம் கூட தேடி வரும். உடல் பலமும் மனதிடமும் கிடைக்கும். தயாள குணம் நிறைஞ்சிருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இது பிப்ரவரி 5ஆம் தேதியிலேருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் தொடரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 45 நாளைக்கு இதுதான் செவ்வாய் பயிற்சி ஆகுது. ஜோதிடத்தில் செவ்வாய் 9 கிரகங்களின் தளபதினு சொல்லப்படுது. செவ்வாய் தைரியம் மற்றும் தைரியத்தின் காரணியாக இருக்குது. செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிகத்தின் அதிபதியாக இருக்குது. மகர ராசியில் உயர்ந்தவராகவும் கருதப்படுறாரு. செவ்வாய் ராசி மாற்றம் 12 ராசிகளையும் பாதிக்க போது இருந்தாலும் இதன் விளைவாக சில பேர்த்துக்கு கோடீஸ்வர யோகம் உருவாக போகுது. இந்த 45 நாட்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம். கடகராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா கடகராசி என்பவர்களுக்கு இது நாள் வரை 6வது வீட்டில் சுக்கிரன் புதன் உடன் அமர்ந்து செவ்வாயும் பகவானும் இனி 7வது வீட்டில் சூரியனுடன் அமரப்போகிறாரு. உச்சம் பெற்ற செவ்வாய் உங்களுக்கு ருச்சிக யோகத்தை தரப்போகிறாரு. ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க. சந்தோஷங்கள் நிறைஞ்சு காண போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் சூப்பராக மாறும். அவார்டு மேலே அவார்டு குவியும். மாணவர்கள் தேர்வுகளை சூப்பராக எழுதுவீங்க. குடும்பத்தில் குதூகூலமாக இருக்க போகிறீங்க. குழந்தைகளுடன் உற்சாகமாக பொழுத போக்குவீங்க. கணவன் மனைவி இடையே வீண் வாதங்களை தவிர்க்கணும். அமைதி பூங்காவாக வீடு திகழும். செவ்வாய் சூரியனுடன் அமரனால உணவுல கட்டுப்பாடு கண்டிப்பாக அவசியம். கடகராசி என்பவர்களை பொறுத்த மட்டும் இந்த செவ்வாய் பயிற்சினால செவ்வாய் உங்கள் 5ஆம் மற்றும் 10ஆம் வீட்டுக்கு அதிபதி. இப்போ அது 7வது வீட்டுக்கு மாறுது. உங்கள் உறவு நேர்மறையான முறையில் முன்னேறும் மற்றும் கூட்டாளர் உறவை வலுப்படுத்த இந்த நேரம் சாதகமாக இருக்கும். தொழில்துறையில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். இதெல்லாம் சமாளிக்க கவனமாக இருக்கணும். வேலையில் சச்சரவுகள் மற்றும் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். மகர ராசியில் செவ்வாய் பயிற்சி நல்ல நிதி திட்டங்களை உருவாக்க முடியும். இந்த நேரம் பணம் தொடர்பான இலக்குகளை நிர்ணயிப்பதற்கும் பட்ஜெட் தயாரிப்பதற்கும் நிதி ஸ்திரத்தன்மை அடைஞ்சு தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கும் ஏற்றதாக இருக்கும். உங்கள் உணர்வுகளை ஒருவர்கிட்ட வெளிப்படுத்த விரும்பினீங்கன்னா இந்த நேரத்தில் அதை சிந்தனையுடன் செய்யணும். நீங்கள் பரஸ்பர புரிதலையும் நல்லிணக்கத்தையும் பராமரிக்கணும். ஏன்னா இந்த போக்குவரத்து திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் அதிக உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துருங்க. இதற்காக நீங்கள் தியானம் மற்றும் யோகா இதெல்லாம் பயன்படுத்தலாம். இது உங்கள் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லா இருக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு மதஸ்தலத்தில் உணவுப் பொருட்களை விநியோகிக்கணும். கடகராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானால் திருமண வாழ்வு கைகூடுது. கூட்டு தொழில் செஞ்சிங்கன்னா வாழ்வில் கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்துது. சாதகமாகவும் இருக்கும். ஒரு சில எதிர்மறையான தாக்கங்களையும் இது ஏற்படுது. 7ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சமடைகிறனால தேவையில்லாத வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்குள் ஏற்படுது. வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் பொறுமையாக அனுசரித்து போகணும். இந்த காலகட்டத்தில் நன்மைகளை தரும். கண்கள் அல்லது மனைவியின் உடல்நலத்தில் கவனம் செலுத்தணும். கூட்டுத்தொழில் செஞ்சிங்கன்னா புதிதாக எதையும் முயற்சி செய்ய வேணாம். 10ஆம் அதிபதி உச்சமடைகிறாரு. திடீர் தொழில் வளர்ச்சி மற்றும் எதிர்பாராத தனலாபம் ஏற்படுது. கடகராசி என்பவர்களுக்கு மகரத்தில் உச்சமாகும் செவ்வாயால் அடுத்த 1.5 மாத காலம் சின்ன சின்ன சண்டைகள் வாக்குவாதங்கள் குடும்பத்தில் ஏற்படுது. வேலை மற்றும் தொழிலில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது. கடகராசி என்பவர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரிதல்கள் தவறாக இருக்குது. அதனால் பெரிய வாக்குவாதங்கள் ஏற்படுது. கவனமாக இருக்கணும். துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நோய்வாய்ப்பட்டால் அது உங்களுக்கு அதிக பணம் செலவாகும். கடகராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வேலையில் உணர்ச்சிகரமான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கடின உழைப்பும் உறுதியும் நல்ல பலனை தரும். உங்கள் பணியிடத்தில் நல்ல பதவியை பெறுவீங்க. தர்க்க ரீதியான முடிவுகளை எடுப்பதன் மூலம் நீங்கள் அதிகாரப்பூர்வமான பாத்திரத்தை வகிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உணர்ச்சிகரமான முடிவுகள் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு பங்களிக்கலை. நீங்கள் ஊக வணிகத்தில் ஈடுபடுவீங்க. மேலும் தொழில் வளர்ச்சியை அடையாளம் காண்பீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும். அடுத்து நீங்கள் சீட் பெல்ட்டை அணியாமல் எங்கேயும் பயணம் செய்ய வேணாம். அதே சமயம் உங்கள் தோழர்களிடம் உள்ள உடைமை மன இறுக்கத்தை பாதுகாப்பின்மையும் நிறைய உருவாக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய பிணைப்பு மற்றும் உறவுகளை வளர்ப்பதில் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இந்த கட்டத்தில் உங்கள் காதல் ஆர்வத்தை நீங்கள் சந்திப்பீங்க. மேலும் நீங்கள் தோழமையை அனுபவிக்க போகிறீங்க. கடகராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய
ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறாரு. உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தான அதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டில் உச்சம் பெறுறதுனால நீங்கள் நினச்ச காரியம் நினச்சபடியே நிறைவேற போகுது. கடகராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் அவர் 7ஆம் பாவத்தில் உச்சம் பெறுவது நீண்ட நாட்களாக குழந்தை இல்லையேன்னு கவலைப்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். 7ஆம் பாவம் என்பது கலக்கிற பாவம். அதனால் பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று கூடுவாங்க. வழக்குகள் சாதகமாக முடியும். உங்களை புரிஞ்சு கொள்ளாத நண்பர்கள் புரிஞ்சு கொள்ள போகிறாங்க. ஏன் எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்காம வெற்றிகள் உங்கள் வாசப்படியில் வந்து அமரப்போகுது. அனைத்தும் சுகமாக முடியும். வாழ்த்துக்கள், வணக்கம். இதுவரை இந்த பதிவில் கடகராசி என்பவர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன் பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை முழுமையாக பார்த்தோம் நண்பர்களே. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு 45 நாளைக்கு உரிய பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.